ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆப் கனகா. வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்ற புதிர் கதைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். விக்ரமாதித்தனும் திரும்பவும் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை கட்டி பிடித்து தன்னுடைய தோள் மேல சுமந்து கொண்டு கிளம்பினான். அப்ப வேதாளம், மகாராஜனே, ஒரு கதை சொல்கிறேன் கேளும் அப்படின்னு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. கங்கை கரையில கனகபுரம் அப்படின்னு ஒரு நகரம் ஒன்று இருந்தது. அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரும் தர்மவான்கள். அவங்களுக்கு யசோதனன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான். அவன் தயால குணமுடையவன். பக்கத்து நாட்டை கவர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எப்பவும் அவன் நினைச்சதே இல்லை. சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவன். அந்த நகரத்துல பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு உன்மாதினி அப்படிங்கிற கன்னி பெண் ஒருத்தி இருந்தா. அவளுடைய அழகை கண்டு எல்லாரும் மயங்கினாங்க. அவள் யுக்த வயது அடைந்ததும் வியாபாரி யசோதன மன்னன் கிட்ட வந்து, அரசே, உலகத்திலும் நிகரற்ற அழகுல ஒருத்தி இருக்கா. உலகத்துல உள்ள ரத்தினங்களும் மணிகளும் அரசனையே சேரும். அதனால என்னுடைய குமாரத்திய பத்தி உங்களுக்கு தெரிவிக்காம நான் வேற யாருக்கும் மனம் செய்து கொடுக்க விரும்பல. அவளை கொல்லுவதோ தள்ளுவதோ அது உங்களுடைய இஷ்டம். அதை கேட்ட பிறகுதான் நான் மேற்கொண்டு காரியங்களை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அதை கேட்ட மன்னனும் அந்த பெண்ணினுடைய அழகுல மங்கள குறிகள் ஏதாவது அமைந்திருக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து வருவதற்காக வியாபாரியோட அறவாளர்கள் சிலரை அனுப்பி வைத்தான். உலகையும் மயக்கிற அவளுடைய அழகை கண்டு அவங்க வியந்தாங்க. அரசன் இவளை மணந்து கொண்டா இவளுடைய அழகுல மயங்கி நாட்டை கவனிக்காம விட்டுடுவான். அதனால நாடு பாழாகிடும். அதனால இவளுடைய அழகுல மங்கள குறிகள் தோன்றுவதை நாம அரசன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்படியே அரசன்கிட்ட போய் அவளுடைய தேகத்துல அமங்கல குறிகளே தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட அரசனும் அந்த பேரழகியான உன்மாதினிய தன்னுடைய தேவியாக ஏற்க மறுத்துட்டான். அதன் பிறகு அரசன் சொன்னபடியே வியாபாரி தன்னுடைய குமாரத்தியான உன்மாதினிய படைத்தலைவனான பலதரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவளும் தன்னுடைய புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருந்தா. ஆனாலும் அவளுடைய மனதுல தன்னுடைய தேகத்துல ஏதோ அமங்கலக்குரிய பார்த்ததா சொல்லி தன்னை ஏற்க மறுத்து அரசன் தன்னை நிராகரித்தது மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்தது. மாரி காலம் போய் வசந்தமும் வந்தது. மலர்கள் மொக்கு அவிழ்ந்து நறுமணம் பரப்பியது. வசந்தம் வந்ததை கொண்டாட மக்கள் எல்லாரும் உற்சவம் நடத்தினாங்க. அரசனும் யானை மேல ஏறி வீதியில புறப்பட்டான். அப்படி வரும்போது அவனை பார்த்து குலமங்கையர் அவன் மேல மையல் கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதனால ஏதாவது விபரீதம் ஏதும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவங்களை எல்லாரும் மறைந்து விலகி போவதற்காக மன்னர் பிரானினுடைய வருகையை பறை கொட்டி தெரிவித்தாங்க. அதை கேட்ட உன்மாதினி அரசன் தனக்கு கிடைத்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக தன்னுடைய மாளிகையின் மேன்மடத்துக்கு வந்து வீதியில உலா வர்ற அரசனுக்கு தரிசனம் கொடுத்தா. அவளுடைய உருவத்தையும் அழகையும் பார்த்த அரசன் திகைத்து போயிட்டான். மாறன் எய்த கணைகள் அரசனுடைய உள்ளத்துல நன்றாக தைத்தது. அரண்மனை வந்து சேர்ந்ததும் அந்த பெண் யார் அப்படிங்கிறத பத்தி விசாரித்தான். முன்னர் ஒரு சமயம் தான் வேண்டாம் அப்படின்னு நிராகரித்த வியாபாரியினுடைய மகள்தான் அவள் அப்படிங்கிறத அறிந்து கொண்டான். அவளுடைய அழகுல அமங்கல குறிகள் தோன்றுவதா தன்னிடம் சொன்னவங்களை அரசன் நாட்டுல இருந்தே வெளியேற்றினான். அதன் பிறகு அரசனுக்கு இரவு பகலா அவளுடைய நினைவுதான். அந்த நினைவால அவன் வாடி வதங்கினான். அந்த பெண்ணிடம் கொண்ட காதல் அரசனுடைய உடலையும் உள்ளத்தையும் உருக்கி வந்தது. அவன் உடல்நிலையை கண்டு பலரும் வந்து விசாரிச்சாங்க. ஆனா தன்னுடைய உள்ளத்தை தகித்து வரும் காதலை பத்தி மன்னனுக்கு வெளியில சொல்ல வைக்கும். கடைசியில அவர்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாம தனக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் விஷயத்த சொன்னான். உடனே அவங்க, இதற்காக ஏன் கவலைப்பட்டு வாடணும், தங்களுடைய ஆணைக்கு அவ காத்திருக்கிறா, தாங்களே அவளை அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீதி தவறாத மன்னன் அவர்களுடைய உபதேசத்தை எதையும் ஏற்றுக்கொள்ளல. உன்மாதினியின் கணவனான படைத்தலைவன் பலதரனுக்கு இந்த செய்தி எட்டியது. மன்னன் கிட்ட நல்ல ராஜபக்தியும் விசுவாசமும் உடைய அவன் அரசனுடைய காலில் விழுந்து சொன்னான், மன்னர் பிரானே, இந்த அடிமை பெண்ணை தங்களுடைய அடிமைகளில் ஒருத்தியாகவே நீங்க நினைக்கணும். வேற ஒருவன் மனைவியாக நினைக்க வேண்டாம். நானே அவளை மனமாற தங்களுக்கு அர்ப்பணை செய்றேன். நீங்க அவளை தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அவளை நான் கோயிலுக்கு தானம் அளிக்கிறேன். அப்போ குலமங்கையரை அடையிற தோஷமும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால அவளை நீங்க தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்னான். அதை கேட்ட அரசன் கோபம் கொண்டு அதுக்கு சம்மதிக்கல. அரசனாக இருக்கிற நானே அறநெறியை விட்டு விலகுனா அதுக்கப்புறம் யார் தான் அதை பின்பற்றுவாங்க?
இந்த குற்றத்தை செய்யும்படி என்கிட்ட விசுவாசமா உள்ள நீயே தூண்டுவதற்கு உனக்கு எப்படிதான் மனம் வந்ததோ? இதனால க்ஷண நேர சந்தோஷம் வேணா உண்டாகலாம், ஆனா நிரந்தரமான சந்தோஷம் எப்பவுமே உண்டாகாது. அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய மனைவியை துறந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பெண்களினுடைய கற்பை அவ்வளவு எளிதா கருதி நடந்தா உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அரசன் தன்னுடைய படைத்தலைவனுடைய கோரிக்கையையும் உதறி தள்ளிட்டான். இப்படி நாட்டு மக்களும் மந்திரிகளும் எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் மன உறுதியோட அரசன் யாருடைய பேச்சையும் கேட்கல. கொஞ்ச காலத்துல அரசனும் இறந்து போயிட்டான். அரசன் இறந்த பிறகு உயிர் வாழ மனசு இல்லாம படைத்தலைவனும் தீக்குளித்து உயிரை விட்டுட்டான். இந்த கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் தோல்ல இருந்தபடி, மகாராஜனே, இந்த 2 பேர்ல யார் சிறந்தவர்கள், அரசனா படைத்தலைவனா அப்படின்னு கேட்டது. இந்த 2 பேர்ல அரசனை சிறந்தவன் அப்படின்னு பதிலளித்தான் விக்ரமாதித்தன். இதை கேட்ட வேதாளம், அது எப்படி? தன் மனைவியின் பெருமையை நன்கு அறிந்த படைத்தலைவன் அவகிட்ட மோகம் கொண்டிருந்தோ ராஜ விசுவாசத்தால அவளை அவனுக்கு அளித்தான். அரசன் இறந்த பிறகு தன்னுடைய உயிரையே மாய்த்துக்கிட்டான். அரசனும் அவளை பத்தி நன்றாக அறிந்து கொள்ளாம அவளை ஏற்க மறுத்துட்டான். இப்படி இருக்கும்போது படைத்தலைவனை காட்டிலும் அரசன் எப்படி உயர்ந்தவன் ஆவான் அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட விக்ரமாதித்தன் கடகடன்னு சிரித்தான். நீ சொல்வது உண்மைதான், ஆனாலும் எஜமான விசுவாசம் கொண்ட படைத்தலைவன் நடத்தையில சிறந்த அம்சம் என்ன இருக்கு? வேலைக்காரங்க தங்களுடைய உயிரையும் கொடுத்து எஜமான்களை காப்பாற்றணும் இல்லையா? ஆனா அரசர்களோ மமதையால பருத்து வளர்ந்தவங்க. பதவியாலும் அதிகாரத்தாலும் அவங்களுடைய பார்வை எப்பவும் மறைந்து இருக்கு. போகத்தை பற்றிய எண்ணம் எழுத்துட்டா அறநெறிய கூட உதறி தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு நிழல் கொடுக்கிற குடையும் அவங்களுடைய குற்றத்தை மறைத்து அவங்கள காப்பாற்றும். நகுஷன் போன்ற பேரரசர்கள் கூட இதுக்கு தப்பாம பழி சுமந்திருக்காங்க. ஆனா இந்த மன்னனும் உன்மாதனி கிட்ட கொண்ட காதலால தன்னுடைய உடலையே இழந்தாலும் அறநெறியின் வழியில இருந்து நழுவல. அவ்வளவு திடச்சித்தம் கொண்ட அரசனே உயர்ந்தவன் அப்படின்னு பதில சொன்னான். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்துக்கு போயிடுச்சு. விக்ரமாதித்தனும் அதை தேடிக்கொண்டு பழையபடியே முருங்கை மரத்துக்கு போனான். மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை பிடிச்சு இறக்கி தன்னுடைய தோல் மேல சுமந்து கொண்டு கிளம்புனான். வாய் மூடி மௌனமா அவன் நடந்து செல்லும்போது வேதாளம் அவனை பார்த்து, மகாராஜனே, இந்த கதையை கேளும் அப்படின்னு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்தது. அதன் பேருக்கு ஏற்றபடி அழகாக இருந்தது. அதுல சந்திராவலோகன் அப்படிங்கிற அரசன் ஒருத்தன் இருந்தான். அவன் அரசருக்குள்ள மாணிக்கம். ஜனங்களை நன்றாக பாதுகாத்து வந்தான். எல்லாரும் அவனை போற்றினாங்க. இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவனுக்கு எல்லா வகையான சம்பத்து கிட்டி இருந்தும் அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி இல்லை. மனைவி இல்லாத குறைய மறைக்க அவன் ஒரு நாள் தன்னுடைய பரிவாரங்களோட வேட்டையாட ஒரு காட்டுக்கு போனான். அப்போ காட்டு பன்றிகளையும் கொன்றான். வில்வித்தையில விஜயனவென்ற அவனை கண்டு எல்லா மிருகங்களும் நடுங்கின. சிங்கங்களையும் பாம்புகளையும் அடித்தான். வேட்டையாடுவதில் இருந்த ஆர்வத்தால நடுக்காட்டுக்கு தனியாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குதிரைய குதிகாலால உதைத்தான். சவுக்கடியும் கால் உதையும் பட்ட குதிரை வாயு வேகத்துக்கு அதிகமா கிளம்பி மேடு பள்ளம் பார்க்காம ஒரு க்ஷணத்துக்குள்ள 10 யோஜனை தூரத்துக்கு போனது. அரசனுக்கு ஒரே பிரமிப்பா இருந்தது. அங்க குதிரையும் களைத்து போய் நின்ற உடனே அரசன் காட்டுல கொஞ்ச நேரம் உலாவுனான். அந்த இடத்துல தாமரைகள் நிறைந்த ஒரு விசாலமான ஒரு குளத்தை பார்த்தான். காற்றுல முன்னும் பின்னுமா வளைந்து ஆடுற தாமரைகள் அரசனை வா வா அப்படின்னு கை காட்டி அழைப்பது போல இருந்தது. உடனே அரசனும் குளத்துக்கு போய் குதிரையை விட்டு கீழே இறங்கினான். குதிரைக்கு தண்ணீர் காட்டி அங்க இருந்த மரத்துல கட்டினான். பிறகு அவனும் அந்த குளத்துல இறங்கி குளித்துட்டு நீர் அருந்தி களைப்பாறினான். பிறகு சுத்தி முத்தி எல்லா பக்கமும் பார்த்தான். அங்க ஒரு அரச மரத்தடியில பேரழகு வாய்ந்த முனிவர் குமாரி ஒருத்தி தன்னுடைய தோழிகளோட உட்கார்ந்திருந்தா. அந்த பெண்ணை பார்த்த அரசனும் அவனுடைய மனசை அந்த பெண் கிட்ட பறி கொடுத்தான். இவள் யாராக இருக்கும்? குளத்துல குளிக்கிறதுக்காகவே சாவித்திரியே வந்திருக்கிறாளோ? இல்லைனா சிவன் கிட்ட இருந்து பிரிந்து கௌரி தேவியே மறுபடியும் தபசு பண்ணுறதுக்காக வந்து விட்டாளா? நேரிலேயே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போனான். அவன் வருவதை பார்த்த அவளும் அவனுடைய அழகை கண்டு திகைத்து போனான்.
மாலை தொடுத்து வந்த அந்த பெண்ணினுடைய கையும் நழுவியது. இந்த காட்டில் நுழைந்து வர்ற இவர் யாராக இருக்க முடியும்? சித்தரா இல்லனா வித்யாதாரரா? இவர் அழகை கண்டு உலகம் முழுவதும் வியந்து நிற்குமே அப்படின்னு எண்ணியபடியே அவளுடைய இருக்கையில இருந்து எழுந்து கடைக்கண்ணால அவனை பார்த்தபடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனான். ஆனா அவளுடைய கால்களோ அடியெடுத்து வைக்க மறுத்தது. இதை அறிந்த மன்னனும் மெல்ல அவ பக்கத்துல போய், சுந்தரி, முன்பின் அறியாம முதல் தடவையா பார்க்குற என்ன உபசரிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கல. இருந்தாலும் நெடுந்தூரத்துல இருந்து வர்றேன்னா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறத தவிர வேறு எதையும் விரும்பல. ஆனாலும் நீ இப்படி மிரண்டு ஓடுவது தபசிகளுடைய வாழ்க்கையின் கடமையோட எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டான். அரசன் இப்படி கேட்ட உடனேயே அவளுடைய தோழி அங்க அமர்ந்து அரசனை உபசரிச்சா. அரசனை போலவே அவளும் இங்கிதான் அறிந்தவள். பிறகு மன்னனோ சகஜமா அன்போட அவகிட்ட, பெண்ணே, உன்னுடைய தோழி எந்த குடியில் பிறந்தவள்? அவளுடைய பெயர் என்ன? மலர் போன்ற மென்மையான தன்னுடைய உடலை அவையே இந்த கானகத்துல தபசிக்கு உரிய வாழ்க்கையில ஈடுபடுத்தி அவதிப்படுறா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட அவளுடைய தோழியும் அரசன்கிட்ட, கண்வ முனிவருக்கு மேனகையிடம் பிறந்த இவளுக்கு இந்திர பிரபை அப்படின்னு பேரு. கன்னி பெண்ணான இவளும் இந்த ஆசிரமத்துல தான் வசித்து வர்றா. ஆசிரமம் பக்கத்துல தான் இருக்கு. தந்தையினுடைய அனுமதி பெற்றுதான் இந்த குளத்துல நீராட வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசனும் சந்தோஷப்பட்டு அவளை தனக்கு மனசெய்து கொடுக்கும்படி கண்வ மகரிஷி கிட்ட கேட்டு விடலாம் அப்படின்னு குதிரை மேலேறி ஆசிரமத்துக்கு கிளம்பினான். குதிரைய ஆசிரமத்துக்கு வெளியிலேயே விட்டுட்டு பயபக்தியோட மிகுந்த பணிவோட ஆசிரமத்துக்குள்ள நுழைந்தான். அங்க ஜடா மகுடமும் மரபுரியும் தரித்த மகரிஷிகள் கூடியிருந்தாங்க. நட்சத்திர மண்டலத்தின் நடுவுல சந்திரன் பிரகாசிப்பது போல அந்த ரிஷி கூட்டத்தின் நடுவுல கண்வர் கண்கள் ஜொலிக்க உட்கார்ந்திருந்தாரு. அரசன் அவரை அணுகி அவருடைய கால்களை தொட்டு வணங்கினான். முனிவரும் அவனை வரவேற்று உபசரித்து அவனுடைய கவலையை போக்குனாரு. பிறகு நேரத்தை வீணாக்காம அவனை பார்த்து, குழந்தாய் சந்திராவலோகா, நான் சொல்ல போகிற புத்திமதிய செவிமடுத்து கேளு. உலகத்துல வாழற எல்லா ஜீவராசிகளும் சாவுக்கு பயப்படும் அப்படிங்கிறத நீ அறிந்திருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிராணிகளை கொல்லணும்? பயப்படுகிறவங்களை ரட்சிக்க தான் பகவான் இந்த ஆயுதங்களை அளித்திருக்காரு. அதனால யுத்த சன்னதமான யானை குதிரைகளை கொண்டு எதிரிகளை அழித்து நாட்டுக்கு சேமத்தை கொடுத்து மக்களை நீதி வலுவாம அரசு புரிந்து வரணும். அரசுரிமையை நன்றாக பயன்படுத்தி அனுபவித்து தான தர்மம் செஞ்சு உன்னுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பு. ஆனாலும் இந்த கொடூரமான இந்த வேட்டை தொழிலை விட்டொழித்து விடு. வேட்டையாடுகிறவன் வேட்டை குதிரை எல்லாம் களைத்து தன்வசம் இழந்து போவதை தவிர இந்த வேட்டையால என்ன பயன் இருக்கு? பாண்டுவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு சொன்னாரு. இப்படி கண்வ முனிவர் கூறிய புத்திமதியை கேட்டு புத்திமானான சந்திரவலோகனும் அந்த புத்திமதியை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டான். அவன் முனிவரை பார்த்து, உங்களுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டேன். வேட்டையாடுவதை இன்றிலிருந்து துறந்து விட்டேன். இனி மிருகங்கள் எல்லாம் பயமின்றி வாழலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட முனிவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு கேட்டாரு. தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க ஏற்ற தருணம் கிட்டியதை அறிந்த அரசனும், தங்களுக்கு என் மேல திருப்தி ஏற்பட்டிருந்தா தங்களுடைய புத்திரி இந்திர பிரபையை எனக்கு மனசெய்து கொடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு பணிவோட வேண்டினான். அரசன் இப்படி விரும்பி கேட்ட உடனேயே முனிவரும் தன்னுடைய புத்திரி அரசனுக்கேற்ற மனைவி அப்படின்னு நினைத்து அவனுக்கு மனசெய்து கொடுக்க ஒப்புக்கொண்டாரு. சந்திர பிரபை அப்பதான் குளித்து விட்டு திரும்பி கொண்டிருந்தா. உடனே ரிஷி பத்தினிகள் கூடி அவளை அலங்கரித்தாங்க. விவாகமும் நடந்தது. சந்திராவலோக மன்னனும் தன்னுடைய புது மனைவியை அழைத்து கொண்டு குதிரை ஏறி ஊருக்கு கிளம்பினான். ஆசிரமவாசிகள் கண்கள்ல நீர் வழிந்ததோட ஆசிரமத்தின் எல்லை வர வந்து அவங்கள வழி அனுப்புனாங்க. அவங்க கிளம்பி வழி நடந்து செல்லும் போது சூரியனும் அஸ்தமித்தான். இரவு சூழ்ந்து கொண்டது. அப்போ அரசன் சாலையோரத்துல ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரச மரத்தை பார்த்தான். அந்த குளத்துல நீர் தெளிவாக இருந்தது. மரக்கிளைகள் மறைத்து அந்த இடம் குளிர்ச்சியாகவும் நிழல் அடர்ந்து நன்றாக புல் முளைத்து மனோரம்யமாகவும் இருந்தது. இரவு பொழுது அரசன் அந்த இடத்திலேயே கழிப்பதற்கு தீர்மானித்தான். அரசனும் குதிரையில இருந்து இறங்கி அதற்கு தண்ணீர் காட்டி புல்கட்டு போட்டான். பிறகு அந்த குளக்கரை மணல்ல தங்கி இளைப்பாறினான். அன்றைய இரவு மலர் படுக்கையில ரிஷி பத்தினியான தன்னுடைய மனைவியின் அருகில உறங்குவதற்கு அமர்ந்தான்.
அப்பொழுது கிழக்கு சந்திரோதயம் ஆகி இருள போக்கி பிரகாசத்தை வீசியது. அந்த நில ஒளியில அரசன் இரவு பொழுத சந்தோஷமா கழித்தான். மறுநாள் காலையில அரசன் படுக்கையை விட்டு எழுந்து பிரார்த்தனையை முடித்து கொண்டு சைனியத்தை அடைவதற்காக தன்னுடைய மனைவியோட புறப்படுவதற்கு தயாரானான். அப்போ சந்திரன் ஒளி இழந்து மேற்கு மலை வாயில அஸ்தமித்தான். கிழக்கே செக்க சவேல் என்று சூரியனும் உதயமானான். அந்த சமயம் அங்க திடீர்னு ஒரு பிரம்ம ராட்சசன் தோன்றினான். உடல் எல்லாம் ஒரே கருப்பாகவும் முடியெல்லாம் மஞ்சளாகவும் மின்னல் தோன்றும் மேகமாகவும் காட்சியளித்தான். அவன் மயிரை திரித்து பூநூலாகவும் பிணத்தின் குடலை மாலையாகவும் அணிந்து மனிதனுடைய தலையின் மாமிசத்தை பீத்து கடித்து கொண்டும் மண்டையோட்டில் இருந்து இரத்தத்தை குடித்து கொண்டும் கோர பல்லுடனும் பயங்கரமாகவும் தோன்றினான். பிரம்ம ராட்சசன் வாயில இருந்து நெருப்பு கக்கி குலை நடுங்கும்படியா கோரமா சிரித்தான். பிறகு அரசனை பார்த்து, அடே பலிகாரா, நான் ஜுவாலமுகன் அப்படிங்கிற பிரம்ம ராட்சசன். இந்த அரச மரத்தை கொண்ட என்னுடைய சாம்ராஜ்யத்துல தேவர்கள் கூட நுழைய மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது நீ இதை ஆக்கிரமித்து உன்னுடைய மனைவியோட அனுபவித்து பாழாக்கிட்ட. அடே பாதகா, காமவசப்பட்ட உன்னுடைய ரத்தத்தை பிச்சு எடுத்து உன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சுறேன். இப்படி பிரம்மராட்சசன் மிரட்டி பயமுறுத்தியதும் அதை கேட்ட தன்னுடைய மனைவி பயப்படுவதையும் பார்த்து ராட்சசனை அசைக்க முடியாது அப்படின்னு எண்ணி அரசன் நடுநடுங்கி, உங்க பாதுகாப்பை நாடி உங்க இடத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளினா, என்னையும் அறியாம நான் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா என்ன மன்னித்து விடவும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நரபலி ஒன்ன கொடுக்குறேன். அதை கொண்டு உங்க பசியை ஆற்றி என் மேல இருக்கிற கோபத்தை தணிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுனான். அரசன் இப்படி சொன்னதை கேட்ட பிரம்மராட்சசனும் கோபம் தணிந்து, அது போதும், அப்படியே செய் அப்படின்னு அதுக்கு சம்மதித்தான். இதுக்காக ஒரு நிபந்தனையும் தெரிவித்தான். 7 வயதுள்ள அந்தன சிறுவன் ஒருத்தனை தான் நீ இதுக்காக தேர்ந்தெடுக்கணும். அவன் நல்ல அறிவும் உயர்ந்த குணமும் வாய்க்க பெற்றவனாகவும் உனக்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ள அவனாக இஷ்டப்பட்டு முன்வரணும். பலியிடும் போது அவனுடைய தாய் தந்தையர்கள் அவனை பூமியில கடத்தி அவனுடைய கை கால்களை பிடித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நரபலியை தேர்ந்தெடுத்து இன்னையில இருந்து 7வது நாள் நீயே வாளால வீசி அவனை எனக்கு பலி கொடுக்கணும். இதை இப்படியே நிறைவேற்றினா நல்லது. அப்படி நீ நிறைவேற்றல அப்படின்னா ஒரே க்ஷணத்துல உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அரசனும் பயந்து அந்த நிபந்தனைகளுக்கு அப்படியே ஒப்புக்கொண்டான். பிரம்ம ராட்சசனும் உடனே மறைந்தான். பிறகு சந்திராவலோக அரசனும் தன்னுடைய மனைவியோட குதிரையில ஏறி கலங்கிய மனதோட தன்னுடைய பரிவாரத்தை அடைய கிளம்பினான். ஐயோ, என்ன முட்டாள்தனம் இது! வேட்டை மோகத்தாலும் காமவசத்தாலும் அறிவிழந்து பாண்டுவை போல அழிவை தேடிக்கொண்டேனே. பிரம்மராட்சசன் விதித்த குண விசேஷங்களை உடைய நரபலி எங்கே கிடைக்க போகிறது? விதிவிட்ட வழி நடக்கட்டும், தலைநகரத்துக்கு திரும்பி என்ன நடக்கிறதோ பார்க்கலாம் அப்படின்னு பற்பல விதமாக கவலைப்பட்டான். இப்படி சிந்தனை இழந்து அவன் வரும்போது அவனை தேடி கிளம்பிய சேனையை பார்த்தான். அதனோடும் தன்னுடைய மனைவியோடும் அவன் தன்னுடைய தலைநகரமான சித்திரக்கூடத்துக்கு போனான். அரசன் தனக்கு சமமான மனைவி கிடைத்ததை கண்டு ராஜ்யம் முழுவதும் குதூகலம் அடைந்தது. ஆனா அரசன் தன்னுடைய வருத்தத்தை அடக்கி கொண்டு அன்றைய மீதி பொழுத கழித்தான். மறுநாள் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் மந்திரிகள் கிட்ட ரகசியமா தெரிவித்தான். அதுல அதிவிவேகியான மந்திரி ஒருத்தன், அரசே, இதற்காக மனமுடைந்து விட வேண்டாம். உலகத்துல எத்தனையோ அதிசயங்களை பார்க்கலாம். அத்தகைய பழியை தேடி நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசனை தேய்ச்சினான். மந்திரி இப்படி அரசனை தேய்ச்சி விட்டு சீக்கிரத்திலேயே 7 வயதுள்ள பையனை போல தங்கத்தால ஒரு உருவத்தை செய்தான். அதுக்கு காதலையும் கழுத்துலையும் ஏராளமான நகைகளை போட்டு ஒரு தேரில வைத்து நாடு நகரங்களை எல்லாம் இழுத்து செல்ல உத்தரவிட்டான். அப்படி தங்க பொம்மையை எடுத்து செல்லும் போது அதுக்கு முன்னதாக பின்வருமாறு தண்டோரா போட செய்தான். சமூகத்தின் நன்மையை உத்தேசித்து தன்னுடைய பெற்றோருக்கு பிரயோஜனம் அளிக்க விரும்புகிற யாராவது 7 வயது அந்தன சிறுவன் ஒருவன் தானாக இஷ்டப்பட்டு ஒரு பிரம்ம ராட்சசனுக்கு பலியாக முன் வருவானாகில் அவன் அப்படி தன்னை பலியிட்டு கொள்ள தன்னுடைய தாய் தந்தையர் அனுமதி கொடுப்பதோடு பலி கொடுக்கும்போது அவனுடைய கை கால்களை பிடித்து கொள்வாராகில் இந்த தங்க பொம்மையும் நவரத்தினங்களுடன் இனமாக அளிக்கப்படும் அப்படின்னு தண்டோரா போடப்பட்டது. இதை கேட்டு ஒரு 7 வயது அந்தன சிறுவன் ஒருத்தன் அங்க வந்தான். அவன் உயர்ந்த வீரமும் பிரமிக்கத்தக்க நற்குணங்களும் பெற்றிருந்தான். சிறு வயதில இருந்தே பிறருக்கு உதவி செய்வதில் ஆனந்தம் கொண்டவன்.
உண்மையிலேயே அந்த நாட்டு மக்களின் புண்ணிய பலனை உருவம் எடுத்து வந்திருப்பது போல தோன்றினான். அவன் பறைசாற்றுபவர்களிடம் வந்து, உங்க நன்மைக்காக நான் என்ன தியாகம் செய்து கொள்றேன், ஆனாலும் முதல்ல என்னுடைய தாய் தந்தையர்களிடம் போய் நான் இதை சொல்லிவிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுமதி கொடுத்தாங்க. சிறுவனும் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய தாய் தந்தையர்களை வணங்கி, அனித்தியமான இந்த உடலை சமூகத்தின் நன்மைக்காக பலியிட விரும்புகிறேன், இதனால உங்களுடைய தரித்திரமும் ஒளியும், அதனால அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இப்படி நான் செஞ்சா பொண்ணும் மணியும் கொண்டு என்ன போல செய்யப்பட்ட உருவத்தையும் 100 கிராமங்களையும் அரசன் எனக்கு தானமா அளிப்பான். அவைகளை பெற்று நான் உங்களுக்கு அளிப்பேன். அதனால உங்களுடைய தரித்திரமும் நீங்கிவிடும். இன்னும் நீங்க அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவனுடைய தாய் தந்தையர்கள் திடுக்கிட்டாங்க. குழந்தாய், என்ன சொல்ற? உனக்கு தோஷம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, இல்லைன்னா கிரகச்சாரம் பிடிச்சிருக்கா? இந்த 2ல ஒன்று இல்லாட்டாலும் நீ இப்படி விபரீதமா பேச மாட்ட. பணத்தை உத்தேசித்து குழந்தைகளை பலியிட யாருக்கு தான் மனசு வரும்? எந்த குழந்தை தான் தன்னுடைய உடலை தியாகம் செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்ட அவனும், நான் சித்த சுவாதீனமற்று பேசல, சுவாதீன புத்தியோட தான் பேசுறேன். இதை கேளுங்க. பிறப்பிலேயே இந்த உடலுக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கு. சொல்ல முடியாத அசுத்தங்களை தாங்கி நிற்குது. என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போக வேண்டியதுதான். அதனால இந்த அனித்தியமான இந்த உடலை கொண்டு சம்பாதிக்கும் புண்ணியத்தையே நிரந்தர வஸ்துவாக பெரியவங்க கருதுறாங்க. உலகத்து மக்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதை தவிர வேற என்ன புண்ணியம் கிடைத்துவிடும்? என்னுடைய தாய் தந்தையர்களை போற்றாவிட்டால் இந்த உடலால என்ன பயன் அப்படின்னு குமாரன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு விஷயத்த சொன்னான். கடைசியில அவர்கள் கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஒழுக அழுது கொண்டு அவனுடைய விருப்பத்துக்கு சம்மதிச்சாங்க. உடனே அவனும் தங்க பொம்மையையும் 100 கிராமங்களையும் பெற்று அவைகளை தன்னுடைய தாய் தந்தையர்களிடம் ஒப்படைத்தான். பிறகு தன்னுடைய பெற்றோர்களுடனும் ராஜ சேவர்களுடனும் வெகு சீக்கிரமா சித்திரக்கூடத்துல உள்ள அரசனை அடைந்தான். கலங்காத நெஞ்சோட ஒரு சஞ்சீவனி போல ஜொலித்து கொண்டே வந்த அந்த இளைஞனை கண்டு அரசனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே அவனுக்கு மாலை சூட்டி அலங்கரித்து யானை மேலே ஏற்றி பெற்றோர்களுடனும் அவனை பிரம்ம ராட்சசன் இருக்கிற இடத்துக்கு அழைத்து சென்றான். அங்க ராஜ புரோகிதர் அரச மரத்தடியில சக்கரம் வரைந்து விதிப்படி கருமாக்களை செய்து ஓமம் வளர்த்தாரு. ஜுவாலமுகன் அப்படிங்கிற பிரம்ம ராட்சசனும் வேதம் ஓதிக்கொண்டே கடகடன்னு சிரித்தபடி அங்க வந்து சேர்ந்தான். அவனுடைய தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. அளவுக்கு மீறி ரத்தம் குடிச்சிருந்ததுனால வெறி கொண்டு மூச்சு விட முடியாம திணறி கொண்டு கொட்டாவி விட்டான். அவனுடைய கண்கள் தீ பிளம்பு போல ஜொலித்தன. அவனுடைய உருவத்தால அந்த இடத்தையே இருள் சூழ்ந்து கொண்டது. அவனை கண்ட அரசன் சந்திராவலோகன் தாழ்ந்து வணங்கி, இன்று 7வது நாள், நான் சொன்னபடியே இதோ நரபலியை கொண்டு வந்திருக்கேன், மனமிறங்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தான். அரசன் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது பிரம்ம ராட்சசன் அந்த பையனை பார்த்து நாக்கால தன்னுடைய கடைவாய்க்களை நக்கி கொண்டான். அதே சமயம் உன்னத பிறவி வாய்ந்த அந்த சிறுவனும், என்னுடைய உடலை தியாகம் செய்து அதனால கிடைக்கிற புண்ணியத்தால எனக்கு ஸ்வர்க்க பதவி கிடைக்காம போகட்டும், மேலான பதவியும் எனக்கு வேண்டாம், அவற்றால பிறருக்கு எந்த நன்மையும் உண்டாகாதே, ஒவ்வொரு பிறப்பிலும் என்னுடைய உடலை பிறருக்கு அர்ப்பணிக்கிற பாக்கியம் எனக்கு கிட்டினால் போதும் அப்படின்னு தன்னுடைய மனதிற்குள்ளாகவே வேண்டிக் கொண்டான். பிறகு அந்த பையனை பிரம்ம ராட்சசன் எதிரில் கிடத்தி தாய் கைகளை பிடித்து கொண்டா, தகப்பன் கால்களை பிடித்து கொண்டா. பழி கொடுக்க தயாராக அரசன் கத்திய உருவி கொண்டான். அந்த சமயத்துல சிறுவன் உறக்க சிரித்தான். அந்த சிரிப்பின் ஒளியை கேட்டு பிரம்ம ராட்சசன் உள்பட எல்லாரும் தங்களுடைய செயலை மறந்து ஆச்சரியத்தோட கை கூப்பி அவனுடைய முகத்தை கூர்ந்து நோக்கி வணங்கினாங்க. இப்படி அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, தன்னுடைய உயிர் போக போகிற அபாயம் சூழ்ந்திருக்கிற அந்த சமயத்துல அந்த சிறுவன் எதற்காக சிரித்தான் அப்படின்னு கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தனும், சிறுவன் சிரித்ததின் பொருள் என்ன அப்படிங்கிறத கேள் அப்படின்னு சொல்ல தொடங்கினான். பொதுவா எளிய ஜீவன்கள் தனக்கு ஆபத்து நேரிடும் போது பாதுகாப்பு அளித்து உயிரை காக்கும்படி தாய் தந்தையரிடம் முறையிட்டு கொள்ளும். தாய் தந்தையர் இல்லாவிட்டால் அரசன்கிட்ட முறையிடும். வெந்துயிர் படுகிறவர்களுக்கு அரசன் தானே உதவ வேண்டும். அரசன் உதவி இல்லாவிட்டால் குழந்தை தன்னுடைய சௌபாக்கியத்துக்கு பொறுப்பு வாய்ந்த இஷ்ட தேவதையை வேண்டிக் கொள்ளும். இப்போது இந்த குழந்தை விஷயத்திலோ அவர்கள் எல்லாரும் பிரசன்னமாகி இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவங்க நடந்து கொள்ள வேண்டிய முறைக்கு நேர்மாறாக நடந்து கொண்டாங்க.
குழந்தையுடைய பெற்றோர்கள் பேராசை கொண்டு அவனுடைய கை கால்களை பிடித்திருந்தாங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சுயநலம் கொண்டு அவனை கொல்ல அரசன் தயாராக இருந்தான். அருவருக்கத்தக்க பொருள் நிரம்பியதும் வியாதி வசப்பட்டதுமான இந்த உடலை வளர்க்கறதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி நெறி தவறி நடக்கிறாங்களே. பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, சிவன் இந்த தேவர்கள் கூட என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிட வேண்டும் அப்படிங்கிற நியதி கொண்ட இந்த உலகத்துல பூத உடலை கொண்டு நீண்ட காலம் வாழ ஆசை அவர்களுக்கு எப்படிதான் ஏற்பட்டதோ இப்படி நினைத்துதான் சிரித்தான். இந்த பதில கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. இன்னைக்கு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன புதிர்கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.